வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஹைனெக் எம்ப்ராய்டரி டிசைனர் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக சாரீ எந்த மாதிரியான சாரின்னு பார்த்துருங்க. சாரீ வந்து நல்ல ஒரு லைட் பிங்க் அண்ட் கிரே கலர் பார்டர் உள்ள சாரீ. இந்த சாரீ வந்து ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்பாக நான் வந்து ஒரு லாங் ஃப்ராக் எம்ப்ராய்டரிக்கு இந்த சேம் சாரியிலேயே டிசைன் பண்ணி காட்டியிருந்தேன். இப்போ ஒர்க் பண்ண போகிறது வந்து ஒரு டிசைனர் ப்ளவுஸ், ஹை நெக் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மாம் அண்ட் டாட்டருக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருந்த ஒரு சாரீ டிசைன் தான். ஸோ நம்ம இப்போ இதுக்கு என்ன மாதிரியெல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். pearl beads and sequins, sugar beads, tube beads, இந்த மாதிரியான கலர்ஃபுல் அண்ட் கோல்டு கலரில் யூஸ் பண்ணுற பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்த மாதிரியான த்ரெட் மட்டும்தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து கிளிப் ஸ்டோன் நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட போகிறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரியாக நான் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நவ் இப்போ நான் வந்து ஹேண்ட் நீடில் ஒரு தின்னாக இருக்கிற நீடிலாக எடுத்துக்கிட்டேன். அதில் சில்க் த்ரெட் வந்து பிங்க் கலரில் உள்ள சில்க் த்ரெட்டை வந்து 4 strands ஆஃப் த்ரெட் மட்டும் எடுத்துகிட்டு அதை டபுளாக நாட் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கோட ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரியாக இந்த டிசைனுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். ஸோ அந்த கிளிப் ஸ்டோனுக்கு சுற்றி எப்படி வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸோடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியாக கொஞ்சம் சீக்வன்ஸை மட்டும் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், கிளாத் மேலே வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த கிளிப் ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே இந்த நீடில் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரியாக ஒரு 2 times இப்படி சுற்றிட்டு சீக்வன்ஸை நீடில்கிட்ட வச்சுட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு பியூட்டிஃபுல் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரியாக நமக்கு ஸ்டிச் ஆகிக்கிடும். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீடில் நம்பர் வந்து நம்ம 7 இல்லாட்டி 8 எடுத்துக்கலாம். பட் தின்னாக இருக்கணும் அந்த நீடில் வந்து. அப்போ தான் நம்ம சீக்வன்ஸில் நம்ம அந்த ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக என்ட்ரு ஆகும். ஸோ வந்து இதில் நம்ம 4 கவுண்டிங்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துருக்கோம். அதை டபுளாக நாட் போட்டுக்கிட்டோம். அப்போ நமக்கு 8 கவுண்டிங்ஸில் இப்போ த்ரெட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அந்த சீக்வன்ஸ்குள்ளே ஈஸியாக என்ட்ரு ஆகிற மாதிரி தின் நீடிலாக எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதே மாதிரி தான் நான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், இந்த கிளிப் ஸ்டோனுக்கு இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி ஒரு சின்னதாக இந்த மாதிரியை நான் இப்போ ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். முடித்ததுக்கப்புறமா இந்த சர்க்கிளில் எப்படி இந்த டிசைன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதில் வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாது இந்த ஃபேப்ரிக்கில், எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. பட் இதில் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படியெல்லாம் இருக்குங்கிறத அப்புறம் நீங்கள் ஃபுல் வீடியோ எண்டில் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடித்ததுக்கப்புறமா நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத காட்டுறேன் பாருங்களேன். நெக்லைனுக்கெல்லாம் செயின் ஸ்டிச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த ஸ்டெம் லீஃப் எல்லாமே பீட் ஒர்க் அண்ட் செயின் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த ஸ்டெம்முக்கு வந்து எட்ஜில் வந்து ஒரு பேர்ல் பீடும் வச்சு முடிச்சிட்டேன். அண்ட் இந்த மாதிரி தான் இப்போ நெக்லைனுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த லீஃபுக்குள்ளே நம்ம எப்படி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லீஃபுக்குள்ளே ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஹேண்ட் நீடில் எடுத்திருக்கேன். இதனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பிக் சைஸாக நீடில் இருக்கணும். ஏன்னா இதில் வந்து நான் வந்து த்ரெட் வந்து 8 கவுண்டிங்ஸ் ஆஃப் த்ரெட் இப்போ சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இந்த மேட்சிங்கை இந்த கிரே கலரில் மேட்சிங்காகவே எடுத்திருக்கேன். கொஞ்சம் டார்க் ஷேடாகவே எடுத்துக்கிட்டேன் கிரே கலர். அதில் 8 கவுண்டிங்ஸ் ஆஃப் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதை டபுளாக நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு 16 strands ஆஃப் த்ரெட் கிடைக்கும். கொஞ்சம் திக்காக நல்லா எம்போஸ்டாக பிரைட்டாக காட்டணுங்கிறனால த்ரெட்டோட கவுண்டிங்ஸை கூட்டிட்டேன். இப்போ நான் இந்த லீஃபுக்குள்ளே ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒரு சாட்டின் ஸ்டிச், ஹேண்ட் நீடில்ட்டு ஸ்டிச் பண்ணுற ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி தான் இப்போ லீஃபில் ஃபினிஷ் பண்ணிக்கிட்ட போகிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணுற இந்த சாட்டின் ஸ்டிச்சுக்கு ஸ்டிச் பண்ணுற இந்த நீடிலோடைய சைஸ் வந்து நம்பர் 6 எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து கவுண்டிங்ஸ் ஆஃப் த்ரெட் அதிகமாக எடுத்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இதனுடைய சைஸை நோட் பண்ணிக்கோங்க, நம்பர் 6. இந்த ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன லீஃபாக இருக்கிறனால இந்த த்ரெட்டை வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக ஃபுல்லாக அந்த லீஃபில் கவர்டாகி நமக்கு பிரைட் லுக்கில் இந்த மாதிரியாக இப்போ கிடைக்கும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் பாருங்களேன். அந்த லீஃபில் எல்லாமே ஒரு சின்ன சின்ன லீஃப் தான். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் பீட் ஒர்க்கு, கலர் பீட்ஸ் அண்ட் டியூப் பீட்ஸ் இதை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஸ்டெம் பக்கமும் கொஞ்சம் ஹைலைட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பீடையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஹேண்ட் நீடில் தான் எடுத்துக்கிட போகிறேன். அது நல்லா தின்னாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய நீடில் நம்பர் வந்து 10 எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பீடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு த்ரெட் வந்து நார்மல் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில்.
அதை வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டாக எடுத்துகிட்டு டபுளாக நாட் போட்டுக்கிடணும். நீடில் இந்த மாதிரியாக ஒரு டியூப் பீட்ஸ் அண்டு கலர் பீட் மட்டும் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லும் த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம் பக்கம் கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஒரு ஃபினிஷிங் நல்லா ஒரு ஸ்லாண்டிங் டிசைனில் இந்த பீட் ஒர்க் நமக்கு இப்போ ஸ்டிச் ஆகும். இப்போ கொஞ்சம் க்ளோஸ் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா புரியும். ஒரு பீடு, ஒரு டியூப் பீடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அண்டு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரியாக நீடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதை வந்து அந்த த்ரெட்டில் இந்த மாதிரியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ராஸாக வச்சு அந்த நீடில் வந்து பேக் சைடில் கிளாத்துக்கு பேக் சைடில் இந்த மாதிரியாக இப்போ எடுக்கும்போது நல்லா ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக ஸ்டிச் ஆகிக்கிடும். தென் எங்கெங்கே நமக்கு வேணுமோ அந்த ஸ்டெம் பக்கம் எவ்வளோ க்ளோஸ்டாக வேணும்னாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்பேஸுக்கு கனெக்ட் பண்ணி நான் என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன், இந்த பீட் ஒர்க்கு எங்கெங்கே வேணுமோ இந்த மாதிரியாக டியூப் பீட் அண்ட் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். சாரியில் வந்து நமக்கு வந்து 2 கலர்ஸ் மட்டும் இருக்கிறனால நம்ம அந்த 2 கலர்ஸ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். க்ரே அண்ட் பிங்க் கலர் அண்ட் கோல்டு கலரை நம்ம இந்த மாதிரியாக பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியாக நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா எம்ப்ராய்ட்ரி ஒர்க் வந்து ஒரு நல்ல பிரைட் லுக்கில் ஃபினிஷிங் காட்டும். ஸோ இந்த மாதிரியாக இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஸ்டெம் பக்கம் எல்லாமே இந்த பீட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆஃப்டர் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் இந்த பேக் நெக் வந்து இந்த மாதிரியான ஃபினிஷிங் நீட் லுக்கில் இருக்கும். இந்த டிசைன் தான் பேக் நெக்குக்கு இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கில் சென்டரில் இந்த பிளெயினாக இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு பெரிய ஹோலாக காட்ட போகிறோம். அண்ட் இந்த லைன் நெக் லைன் பக்கம் ஒர்க் பண்ணியிருக்கிறது நல்ல சிம்பிளாக ஒரு பார்டர் டிசைன் மாதிரி இந்த மாதிரியாக இருக்கும். அண்டு சென்டரில் நம்ம வந்து ஒரு மோட்டிஃப் டிசைன் மாதிரி இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பீட்ஸோடு நம்ம வந்து ஒரு ஹேங்கிங்கும் மேக் பண்ணி அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து இந்த மாதிரியாக தான் நான் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணியும் முடிச்சிருக்கேன். அண்டு இது வந்து நல்ல ஒரு எல்போ லென்த்துக்கு உள்ள ஸ்லீவ். ஸோ இந்த டிசைன் வந்து ஸ்லீவோடைய ஆம்ஹோல் லைனில் இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த டிசைன் வந்து ஒரு எல்போ லென்த்துக்கு உள்ள ஸ்லீவ் டிசைனுக்காக இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பேக் நெக்கில் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ, என்னென்ன பீட்ஸ் த்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ இந்த சேம் டிசைனையே இந்த ஸ்லீவுக்கு இந்த மாதிரியாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.